ஆக இவர்களுடைய பண்புகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்று பார்க்கிற போது ஒன்று ஒன்றாக நாம் வருவோம். முதலாவதாக இவர்கள் பொய் பேசுவார். நயவஞ்சகனுடைய முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் பொய் இருக்கும். ரசூலுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு எவனிடத்திலே 4 பண்புகள் இருக்கிறதோ அவன் நயவஞ்சகன். இந்த 4 முழுசாக இருந்தால் முழு நயவஞ்சகன். 4 எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நயவஞ்சகன் என்று சொன்னார்கள். அவன் பொய் பேசுவான், அவன் அமானத்தை விளங்குவான், கொடுத்த வாக்குறுதியை மீறுவான், எவரோடும் சண்டையிட்டால் அவர்களை திட்டுவான். இந்த 4 எவங்கிட்ட இருக்கோ அவன் 100% முனாஃபிக். பொய் பேசுகிறவன் எப்பவும் பேசிக்கிட்டே இருந்தால், அமானத்தை விளக்கினால் இந்த 4ஐயும் செய்தால் முழு முனாஃபிக். 1 இருந்தால் 25% முனாஃபிக், 2 இருந்தால் 50% முனாஃபிக். அவ்வளோதான், புரிஞ்சுக்கிறது. ஆகவே இவர்கள் மிக பெரும் பொய்யர்களாக இருப்பார்கள். தங்கள் உள்ளங்களில் இல்லாதவற்றை இவர்கள் நாவினால் கூறுவார்கள். உள்ளத்தில் இல்லை, ஆனால் நாவினால் கூறுவார்கள். குர்ஆன் சொல்லுகிறது 3:163. ஆகவே இந்த 4 பண்புகள் நயவஞ்சகனுடைய முக்கியமான 4 பண்புகள் என்று பெருமானார் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆக முதலாவது பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. பொய் பேசுகிறது, வாக்குறுதியை மீறுறது, நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானத்தை விழுங்குறது, சண்டை போட்டால் திட்டுறது, இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கிடுங்க. இருந்ததுன்னா நீங்கள் நயவஞ்சர் பட்டியலில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதான் ஒரு செக் லிஸ்ட் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு செக் லிஸ்ட். இந்த செக் லிஸ்ட்டில் எங்கே வர்றீங்கன்னு பார்த்துக்கிடுங்க. அதுக்காக தான் இந்த உரை.